அண்ணே தம்பி மாமே மச்சான்னு எந்த பாகுபாடும் இல்லாம உறவாடிக்கிட்டு இருந்த பாசக்கார பயலுக இருக்க மதுரையில மத கலவரத்தை தூண்டி பிரச்சனையை உண்டு பண்ண பார்த்தாங்கயா. அவங்க தலையில எல்லாம் இந்த மதுரை உயர் நீதிமன்றம் ஓங்கி கொட்டு வச்சிருக்கியா. வணக்கம் மக்களே. திருப்பரங்குன்ற தீபத்தூண் விவகாரம் தொடர்பா அனைத்து கோர்ட் அவமதிப்பு வழக்குகளையும் நீதிபதி சுவாமிநாதன் ஐயா விசாரிக்க தடை போட்டாங்க. தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயா விசாரணைக்கு இடைக்கால தடை விதிச்சு இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவு போட்டிருக்கியா. திருப்பரங்குன்றம் மலையில ஏறி தீபத்தை ஏத்துங்கன்னு மத்திய தொழில் பாதுகாப்பு படைக்கு அதாயா CISF அந்த படைக்கு உத்தரவிட்ட நீதிபதியின் செயல் அதிகார வரம்பை மீறிய செயலாக்கும். மத்திய தொழில் பாதுகாப்பு படைய திருப்பரங்குன்றத்துக்கு அனுப்ப நீதிபதிக்கு அதிகாரம் கிடையாதுல்ல. மதுரை நீதிமன்றத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கறதாயா இந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரோட வேலை. அப்புறம் இன்னொன்னையும் சொல்றேன் கேளுங்க. 10 பேர் போய் தீபம் ஏத்துங்கன்னு சொன்னப்ப இவங்க கும்பலா போய் அங்க கலவரத்தை உண்டு பண்ணி அங்க பாதுகாப்புக்கு இருந்த போலீஸ்காரங்கள்ட்ட எல்லாம் ஒம்பளுத்திருக்காங்கயா. திருப்பரங்குன்ற மலைக்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அனுப்பின நீதிபதியின் உத்தரவு சட்டமுறைக்கெல்லாம் விரோதமானதுயா. சட்டத்தை நேரடியா நீதிமன்றம் கையில் எடுக்க முடியாதுல. அதனாலதான் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயா போட்ட உத்தரவை எல்லாம் இரு நீதிபதிகள் அமர்வு இடைக்கால தடை விதிச்சிருக்கு. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துங்கன்னு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயா அளித்த உத்தரவுக்கு எதிரா மேல்முறையீடு செஞ்சு ரொம்ப தெளிவா வாதாடி தமிழக அரசு தரப்பு வெற்றி அடைஞ்சிருக்கியா. அதனாலதான் சொல்றேன் மக்களே, இந்த கலவரத்தை தூண்டுற பயில தமிழ்நாட்டுக்கு உள்ளறையே விடக்கூடாது. அதனால காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, கை சின்னத்துல ஓட்டு போடுங்கயா.